delete பண்றேன் வரும் அப்பதான் நான் என்ன ஒரு delete பண்ணதான் இருக்கும் ஹை சிகாமணி ஞானமும் கல்வியும் சகாதேவ சிகாமணி அப்படி இருந்தான் மாதவன். அதாவது வேதங்கள் 4 ஆமா அப்படி வேதங்கள் 4 இதுவோ மகாபாரதம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதம். அப்படி இருக்கச்சே அதாவது தினமும் சாத்தியம் பார்ப்பது வரைக்கும் அதிகாலையில எழுந்து முடித்து கடைசியில சூரிய பகவான் உதய முன்பதாகவே சாஸ்திரம் பார்ப்பது வரைக்கும். அப்படிதான் நாங்கள் இருப்பதை தற்போது இருக்கின்றோம். நாடி யாராக வந்தார் அப்படியா சென்று சகாதேவன் சென்று மாமா வந்து சொல்லு அப்படியே பாசத்தோடு வருது மாமா வந்து சொல்ல உடனே நீ வந்து போடா நீ வந்தா நீ வந்து சொல்லாத மாமா வந்து சொல்ல போய் மாமாவா மாதவன் இந்த மகாபாரத்தில் இந்த பூ உலகில் எனக்கு இருப்பத மாமன்மார்கள் 4 யார் யார் என்றால் சகுனி மாமன் 1, ஜல்லி மாமன் 1, பலராமன் சக்கரவர்த்தி மாமன் 3, 4வது யாராம் கடைசியாக விளங்கக்கூடிய அதாவது ட்ரெயின் பாத்துக்கிறியா தண்டுவாசல போது பார்த்தியா ட்ரெயின் அதுல கடைசியா இருக்கும் பாரு காடி பொட்டி என்ன பொட்டி காடி பொட்டி காடி பொட்டி அப்படி
அத்தனை போல் இருக்கின்றால் யாராம் கடைசியாக கூடிய மாமனுக்கு கோபால கண்ணன். சரி, இதுல இந்த 4 பேர் மாமன்மார்கள் யார் என்று கண்டறிந்து வா. மாமா 1, ஜெகன மாமா 2, பரராம சக்கரவர்த்தி 3. அவருக்கு தான் இருப்பாரு கோபால கிருஷ்ணன். மாமன் கோபால போட்டி. கோபால கண்ணன். அதாவது 1550 ரூபா வாங்கிக்கிறோம். அப்படி 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன். நான் வண்டி பேர் 1,000 வாங்கினேன். கிடையாது. சரி விடு. அப்படி இருந்தாலும் இந்த விவராய பட்டணத்தில் நானும் பஞ்சாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது பஞ்சாங்கம் நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அதாவது கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிரிந்து இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு பாத சனி பிடிச்சிருக்கிறது. ஆமா, அதுக்கு என்ன பண்ணா உதப்பட்டு சப்த சமுதிர